ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உங்களை இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்கினியவர்களே, கடவுள் இந்த உலகை படைத்த உலகம் நிறைவில் மகிழ்ச்சி காண்பதற்காக மனிதனை படைக்கிறார். படைத்த கடவுள் அந்த மகிழ்ச்சியிலே மனிதனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுகிறார். ஒப்படைத்துவிட்டு இந்த உலகத்தை ஆள்வதற்காக மனிதனிடம் கொடுத்து விடுகிறார். இந்த உலகில் தொண்டு ஆற்றுவதற்கு மனிதனிடம் பல பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவினுடைய பயண வாழ்க்கையில் செபதேயின் மைந்தருடைய தாய் தன்னுடைய மைந்தரோடு ஒரு வேண்டுகோள் வைப்பதை பார்க்கிறோம். அதாவது, இயேசுவே, நீர் ஆட்சி புரியும் போது என் மைந்தராகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது வலப்புறம், இன்னொருவர் இடதுபுறம் நீர் வைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். அன்புக்கினியவர்களே, இந்த செபதேயின் தாய் வேண்டுகின்ற வேண்டுதல் சாதாரணமானது. ஆனால் இயேசு சொல்லக்கூடியது, என்னுடைய துன்பத்தை என்னுடைய அரியணையில் இருந்து கொண்டு அனுபவிக்கக்கூடியவர்கள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். யார் என்னுடைய துயரத்தை துன்பத்தை அனுபவிக்க முடியும் என்பது என்னுடைய தந்தையின் விருப்பம். இது என்னுடைய விருப்பம் அல்ல. எனவே நான் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? இந்த உலகத்திலே தொண்டு ஆற்றுவதற்காக வந்தேன். எனவே என்னை போல நீங்கள் பிறருக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய இரவு உணவின் பொழுது அவர் கால்களை சீடர்களுக்கு கழுவி அதை எடுத்து காட்டுகிறார். அன்புக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை மனிதர்களுடைய உள்ளம் தொண்டு ஆற்றுவதற்காக இருக்கிறது. பல மனிதர்கள் இன்று அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அநாதை இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்கள். அங்கே பல மனிதர்கள், ஆன்மாக்கள் அன்புக்காக ஏங்குகிறார்கள். பலர் இன்று அங்கு செல்வது விளம்பரத்திற்காக தான் செல்கிறார்களே தவிர உண்மையாக தொண்டாற்ற வேண்டும், அவர்களோடு அமர்ந்து உரையாடுவது, அவர்களோடு அமர்ந்து அவர்களுடைய பணிவிடைகளை செய்வது, அவர்களோடு தங்களுடைய நேரங்களை செலவு செய்து அந்த இறைவனை முகத்தை எங்கே காண்பது, இதுதான் தொண்டு ஆற்றுவது. எனவே இதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே கடவுள் சொல்லக்கூடியது, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கன்று தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட பணியை செய்வ தயாராக இருக்கின்றவர்கள்தான் என்னுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர முடியும். ஆம் அன்புக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிற பொழுது நாம் பிறருக்கு பணிவிடை செய்ய, தொண்டு ஆற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். நாம் விளம்பரப்படுத்தக்கூடிய தொண்டு அல்ல, மாறாக ஏழைகள், நலிந்தோர்கள், வறியோர்கள், அவர்களிடம் சென்று அவர்களோடு அன்று முழுவதும் அமர்ந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வது. இல்லை, சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் இனம் கண்டு அவர்களுக்கான இடங்களை நாம் கொடுத்து அவர்களுக்கு பணிவிடை செய்வது. இல்லை, நம்மை அறியாத இதயங்களுக்கு நம்முடைய பணிவிடை செய்வது. எனவே தொண்டு ஆற்றுவதற்குத்தான் கடவுள் அழைக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு தொண்டு புரிவோம். பிறருக்கு நல்ல இதயங்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். அதுவே கடவுளுடைய பணி. அந்த பணியே இறைவன் விரும்புகின்ற பணி. அதற்காகவே நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு இறைவா, பிறருக்கு
நல்ல மனிதர்களாக, தொண்டு புரியவர்களாக வாழ வரம் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.